ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் பொரியலை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸிற்கு லைம் ரைஸ் புளியோதரையுடன் சைட் டிஷ்ஷாக கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான கேரட் பொரியல் செய்வதற்கு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு தோல் நீக்கிய பின் பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கிய பின் 1/4 கப் கடலை பருப்பை கடாயில் வறுத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கடலை பருப்பை வறுத்து எடுத்து விடலாம். நாம் நெய்யில் வறுத்து கேரட்டுடன் சேர்க்கும் பொழுது நல்ல மணமாக இருக்கும். நாம் குக்கரில் வேக வைக்கும் பொழுது வறுத்து சேர்த்தால் விரைவாக வெந்து வந்துவிடும். இந்த அளவு நன்றாக வறுபட்டு வரவும் எடுத்து விடலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் கேரட்டை சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய கேரட்டை சேர்த்து விடலாம். கேரட் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் நாம் வறுத்த கடலை பருப்பை சேர்த்து விடலாம். கடலை பருப்பு சேர்த்து கேரட்டுடன் ஒரு முறை மிக்ஸ் செய்து 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து நாம் பச்சை மிளகாய் சேர்த்ததால் இந்த அளவு குழம்பு மசால் பொடியே போதுமானது. மசால் பொடி சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். கேரட், கடலை பருப்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். 1/4 கப் தண்ணீர் சேர்த்து 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தண்ணீர் சேர்த்தாலே நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வைத்தாலே நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரட் பொரியல் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பொரியலில் கடைசியாக 1 கப் தேங்காய் பூ, மல்லி இலை, கருவேப்பிலை தூவி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கேரட், கடலை பருப்பு சுருண்டு வரவும் தேங்காய் பூ, மல்லி இலை சேர்த்து விடலாம். நாம் தேங்காய் பூ சேர்த்தால்தான் பொரியல் சுவையாக இருக்கும். மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான கேரட், கடலை பருப்பு பொரியல் அருமையாக ரெடி. நாம் கடலை பருப்பை வறுத்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரட் பொரியலில் கடைசியாக 1/4 மூடி எலுமிச்சை சாறை பிழிந்து சேர்த்து விடலாம். நாம் மிக குறைவாகவே சேர்க்க வேண்டும். நாம் எலுமிச்சை சாறு சேர்த்த பின் ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். நாம் விருப்பப்பட்டால் எலுமிச்சை சாறு சேர்த்து விடலாம். சேர்க்காமலும் அருமையாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் பொரியலை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸிற்கு லைம் ரைஸ் புளியோதரையுடன் சைட் டிஷ்ஷாக கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். கடலை பருப்பு போட்டு செய்வதால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும். மிக சுவையான கேரட் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.